கம்பு தோசை தான் செய்ய போகிறோம். கம்பு தோசை செய்யறதுக்கு இன்றைக்கி மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் புழுங்கரிசி, 100 கிராம் வெள்ளை உளுந்து, ஒரு 150 கிராம் கம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து கம்பு மாவு தான் இருந்தது, அதனால் கம்பு மாவு அரிசி அரைக்கக்குள்ள போட்டுக்கிட்டேன். நீங்கள் கம்பாக இருந்தாக்கா அரிசி கூடயே ஊற வச்சுருங்க. போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதில் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் மாவு புளிச்சு போய் நல்லா இட்லி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும், தோசை ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை கம்பில் நிறைய சத்து இருக்குது, ஊட்டச்சத்து நிறையா இருக்குது. இதில் வந்து விட்டமின் ஏ சத்தும் நிறையா இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து ரத்த சோகை உள்ளவங்க இந்தமாரி கம்பு தினமும் எடுத்துக்கலாம். நைட்டில் சாப்பிட்றதோட பகலில் எடுத்துக்கிறது ரொம்ப நமக்கு நல்லது. கம்பு மாவில் செஞ்ச இட்லி சாஃப்டாக இருக்குது. இது சாம்பார் சட்னியோடலாம் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.